இன்னைக்கு தமிழகத்தில் 234 தொகுதியிலையும் முதல் 3 மதிப்பெண்கள், அதாவது ஒவ்வொரு தொகுதியில் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு தளபதி விஜய் அவர்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் 3 முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் உண்மையாலுமே இவர் தான் 2026 ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தளபதி பிடிக்கலனாலும் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வாவ் என்ன மனுஷயா அப்படின்னு தோணுது. டீட்டெயிலாக பேச போயிடும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது அவர் மீது ஒரு பெரிய மரியாதை உங்களுக்கு உண்டாகும். அதாவது இந்த ஒரு விழா ஒரு பெரிய விழா, மாநாடை விட இந்த ஒரு விழா பெரிய விழா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த விழா மூலமாக தான் தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம், முக்கியமாக வீட்டில் இருக்க பெண்கள், குழந்தைகள், மாணவ மாணவிகள் ரசிகர்களாக உருவானாங்க. ஒரு 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 சினாரியோ இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுங்க, நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்தால் ஃப்யூச்சரில் கலெக்டர் ஆகலாம், உனக்கு பைக் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் கடந்த ஒரு 3 வருஷமாக நான் சில இடத்துல பார்க்கும்போது எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா, இந்த டைம் 10th நீ நம்பர் 1 வந்துட்டா, இல்லை இந்த நம்ம தொகுதியில் நம்பர் 1 வந்துட்டா, 12th நீ நம்பர் 1 வந்துட்டா தளபதி விஜய் கிட்ட போய் அவார்டு வாங்கலாம், ஸோ அவரை மீட் பண்ணலாம், நம்ம எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் இப்போ படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயம் எந்த தலைவருக்கும் வராது, இது தளபதிக்கு வந்திருக்கு. இவரால் பல லட்சம் மக்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள், உண்மையாக படித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு புனிதமான விழா அடுத்த ஜென்ரேஷனோட வாக்குகள், அங்கே இருக்க மொத்த வாக்குகளையும் அப்படியே தூக்கி கொடுக்குற ஒரு விழா தான் இந்த ஒரு விழா. இந்த ஒரு விழாவை யாராலையும் விமர்சனம் செய்ய முடியாது. அவ்வளோ புனிதமான விழா விஜய் நடத்தியிருக்காங்க. இந்த விழாவில் தளபதி நினைத்திருந்தால் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை எல்லா இடத்துலையும் வச்சுருக்கலாம், பேனர்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கலாம். அப்படி வச்சுருந்தா அடுத்த ஜென்ரேஷன் வாக்குகள் பயங்கரமாக அப்படியே லம்பாக தூக்கியிருக்கலாம். இந்த அங்கே வராத பல பேர் இந்த ஒரு விழா மூலமாக பயங்கரமாக தளபதி விஜய் அவர்களுக்கு அழகாக வாக்குகள் போட்டிருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எந்த இடத்துலையும் கொடி இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் பேனர் இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகத்தோட சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது. இந்த விழா முழுக்க மாணவ மாணவிகளுக்கான விழா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சின்ன கொடி கூட எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச். ஸோ அரசியல் கட்சி தலைவர்கள் சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக பண்ணுறோம், அது இதுன்னு. ஆனால் அதை பேச்சுக்கு சொல்லாமல் அது உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக தளபதி விஜய் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம சொன்னால் அது எப்படி மாற்றுவாங்க அப்படிங்கிற விஷயம் தளபதிக்கு தெரியும். இருந்தும் மக்களுக்கு என்ன தேவையோ, மாணவர்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்தை ஓப்பனாகவே அவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காங்க. மாநாட்டிலையும் நிறைய இடத்துல தளபதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ப்ராக்டிக்கலான அரசியல் பண்ணுவோம். ஸோ மக்களுக்கு என்ன நிரந்தரமாக தேவையோ அவங்களுக்கு அதை கொடுப்போம். சும்மா பேச்சுக்காக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தளபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது சும்மா எல்லாரும் பேச்சுக்காக சொல்கிற விஷயம், எல்லா அரசியல் கட்சி தலைவரும் இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தால் அதை மீண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் நீட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நீட் பிரச்சனையை பற்றி ஆதரவாக பேசினா அவங்களுக்கு பிஜேபி சாயம் போடுவது திமுக அரசு வழக்கமாக தான் வச்சுட்டு இருக்காங்க. தமிழக மக்களும் அதை அப்படி தான் புரிஞ்சுப்பாங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சில் ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தளபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாரும் எதுக்கு நீட்டை பற்றி யோசிக்கிறீங்க, நீட்டை படிக்கணும் யோசிக்கிறீங்க, நிறைய படிப்புகள் உலகத்தில் இருக்குது, நீட் மட்டுமே உலகம் கிடையாது, நீட்டை திணிக்காதீங்க, ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிக்க வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இத்தனை நாளாக எல்லா கட்சி தலைவர்களும் நீட்டுக்கு எகெயின்ஸ்டாக பேசியிருந்தாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் நீட்டுக்கு பாசிட்டிவாக பேசாமல் நீட்டை மட்டும் பிடிச்சி தொங்காதீங்க, இது நம்ம கையில் கிடையாது, நீட்டை ஸ்டாப் பண்ணுறது இது மத்திய அரசு கையில் இருக்கு, இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு நெத்தி அடி, முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெத்தி அடி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ப்ராப்பரான பாலிடிக்ஸ், டைரக்ட் பாலிடிக்ஸ். இவர் நீட்டுக்கு எகெயின்ஸ்டாக பேசி பிஜேபி எகெயின்ஸ்டாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமான வாக்குகள் வாங்கியிருக்கலாம். மாணவர்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, பெண்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் உண்மையாலுமே மக்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு தலைவர் தேவை, உண்மையாலுமே ஒரு ப்ராக்டிக்கலான அரசியல் தேவை, நிரந்தரமான தீர்வு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிரந்தரமாக சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் புரிஞ்சிக்க கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் யோசிச்சு பாருங்கள், கிளியராக புரியும். ஃபைனலாக இது ஒரு ரொம்ப எமோஷனான விஷயம். என்னென்னா, நேத்தோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிந்து விட்டது. தளபதி விஜய் அவர்களோட ஷூட்டிங் முடிந்து விட்டது. அந்த 30 வருஷம்
நேத்தோட முடிவுக்கு வந்து விட்டது. இதுக்கு மேலே சினிமாவில் வந்து நடிக்க மாட்டாங்க. நேற்று தான் வந்து தன்னோட கடைசி ஷாட் நேற்று முடிச்சுட்டு அடுத்த நாளே வந்து விழாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்பு வந்து விழாக்கள் நடந்தது, போன வருஷம் நடந்தது, அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்தது. இந்த விழாவில் சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் வந்து சொன்னாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி ஃபஸ்ட்டு விழாலையும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஆண்டு நடந்த விழாலையும் சொன்னாங்க. அதனால் இந்த விழாவை 3 கட்டமாக பிரித்து நடத்தியிருக்காங்க. அதாவது 13ஆம் தேதி, வரும் 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி, அதுவும் 13ஆம் தேதி விழாக்கள் வந்து நடக்க போகிறது. 3 கட்டமாக வந்து நடக்க போகுது. இது வந்து மக்களுக்காக, முக்கியமாக மாணவிகளுக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ட்ரிபிள் செலவு தான், இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ரியலி இதெல்லாம் கேட்கும்போது வந்து ஒரு சரியான தலைமை வந்து நமக்கு வரப்போகிறதோ, ஒரு சரியான தலைவனுக்கு தான் நாம் சப்போர்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் எனக்கு வந்து இருக்குது, பர்சனலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள்.